ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து குர்ஆன் படிக்கிறோம். 22ஆம் அத்தியாயம் படிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து படிக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ 22ஆம் அத்தியாயம் புனித யாத்திரை அல் ஹஜ் அப்படிங்கிற அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல 27ஆம் அத்தியாயத்துல அந்த தலைப்பு இடம்பெறுது. 27வது வசனத்துல சாரி 27வது வசனத்துல மேலும் மக்கள் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என பிரகடனிப்பீராக. அவர்கள் உம்மிடம் நடந்து அல்லது களைத்து போன பல்வேறு போக்குவரத்து சாதனங்கள் மீது சவாரி செய்தவர்களாக உம்மிடம் வருவார்கள். மிக தொலைவில் உள்ள இடங்களில் இருந்து அவர்கள் வருவார்கள் அப்படின்று இந்த வசனத்துலதான் ஹஜ்ஜை பற்றிய குறிப்பு இடம்பெறுது. இந்த ஒவ்வொரு அத்தியாயத்தின் தலைப்பானது வசனங்களில் முதல் வசனத்தில் இடம்பெறலாம் அல்லது கடைசியில நடுவுல எங்கேயாவது ஒரு இடத்துல இடம்பெறலாம். அது ஒரு என்ன சொல்றது வரையறை இல்லை. அல்லாஹ் நாடியபடி அது எங்கே இருக்கணுங்கிறது அல்லாஹ் வைக்கிறாரு. அதனால 27ஆம் வசனத்துல அந்த ஹஜ்ஜி பற்றிய குறிப்பு இடம்பெறுது. தொடர்ந்து அது ஒரு சின்ன விஷயம். தொடர்ந்து நம்ம இந்த அத்தியாயத்தின் வசனங்களை படிக்கிறோம். சூரா 22 புனித யாத்திரை அல் ஹஜ். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். 1வது வசனம் படிக்கிறேன். மனிதர்களே, நீங்கள் உங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நேரத்தின் அறிவானது படுபயங்கரமான ஒன்றாகும். அல்லாஹ் தன்னை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம். அது வசனத்தை நான் நேற்று காலையில் எடுத்தேன். இந்த மாதிரி தன்னுடைய நன் மீது பயபக்தி கொள்ளுங்கள், என் மீது பயபக்தி கொள்ளுங்கள் அப்படி இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் கடுமையாக அதை காட்டுறாரு. அது அல்லாவை சார்ந்து இல்லாமல் வேறு விஷயங்களை சார்ந்து இருந்தோலோ அல்லது அல்லாவை கைவிட்டு இருந்தாலோ நம்முடைய இருப்பானது ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக நஷ்டமாக ஆயிடும். அதனால அதை சொல்றாரு. அதனால நம்ம 3ஆவது அத்தியாயம் 30வது வசனத்துல கூட எல்லாம் சொல்றாரு. அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். வசனத்துல 3வது அத்தியாயத்தின் 30வது வசனத்துல அப்படின்னு சொல்றாரு. கடவுள் அவரிடம் மட்டுமே நீங்கள் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று உங்களை எச்சரிக்கின்றார். அந்த எச்சரிக்கை தரப்படுகின்றது. இதுல நான் எச்சரிக்கை எதை நோக்கி இருக்குன்னா நேரத்தின் அறிவை நோக்கி இருக்குது. அந்த அறிவுக்கு நீங்க பயப்படுங்க, அதுக்கு அல்லாஹ் மேல பக்தியோடு இருங்க அப்படின்னு. ஆனா இந்த வசனத்துல நேரடியா தனக்கே அந்த விஷயத்த சொல்றார். எச்சரிக்கை யாரை நோக்கினா தன்னை நோக்கி சொல்ற. தன்னுடைய இருப்பை பற்றி தனக்கு நீங்கள் பயந்து இருக்க வேண்டும், எனக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமாக இது இருக்குது. அந்த வசனத்தை படிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் முன் கொண்டு வருவரை காண்கின்ற அந்நாள் வரும். தீய காரியங்களை பொறுத்தவரை தொலைவில், மிக தொலைவில் அவை அகற்றப்பட்டுவிட அது விரும்பும். அவரிடம் மட்டுமே நீங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும் என்று கடவுள் உங்களை எச்சரிக்கின்றார். கடவுள் மனிதர்பால் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். இப்ப நீங்க இந்த வசனத்துல எப்படி பார்க்கணும்னா அல்லாஹ் தன்னை பற்றி எச்சரிக்கிறார். யுகஸ்ஸிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு வல்லாஹு ரஃபீயுல் பில் இபாத் சொல்றாரு. அல்லாஹ் என்னைய பத்தி நீங்க பயப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை, அதாவது அல்லாஹ்வுடைய இருப்பை தாங்க முடியாமல் உங்களால அங்க இருக்க முடியாது. அதன் பொருட்டு நீங்க எனக்கு பக்தியோடு இருந்தீங்க என்றால்
உங்களுடைய நலன் நாடப்படுகின்றது, உங்களுக்கு அது நன்மையாக முடிகிறது, உங்களுடைய ஆன்மா ஊட்டப்படுகின்றது. அதன் மூலமாக உங்களுடைய அந்த சிரமங்கள், அந்த கஷ்டங்கள் இல்லாமல் போயிடும். அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆன்மாவும் ஊட்டமா இருக்கணும். ரெண்டையும் நீங்க கவனிச்சு அதைத்தான் சொல்லப்படுது இந்த வசனத்துல. நீங்க இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களும் கருத்து சொல்லுங்க அந்த விஷயத்துல. அவரிடம் மட்டுமே நீங்கள் பக்தியோடு இருக்க வேண்டும் என்று கடவுள் உங்களை எச்சரிக்கின்றார். இது ரஷாதுடைய மொழிபெயர்ப்பில் நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆனா அந்த யுஹஸ்ஸிருக்கும் உள்ளாஹு நஃப்ஸஹு, தன்னை பற்றி நீங்க, என்னை பற்றி நீங்க பயப்படுங்க, என்னை பற்றி பயப்பட வேண்டும் என்று எச்சரிக்கிறேன், என்னை பற்றி நீங்க எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். இப்படிதான் வசனத்துல அரபில நம்ம பார்க்கிறோம். யுஹஸ்ஸிருக்கும் அல்லாஹு நஃப்ஸஹு, தன்னை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறார். அப்ப ஏங்கிறதையும் அது சொல்லப்படுது. அது கடவுள் மனிதர்கள் பால் இறக்கமுள்ளவராக இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் என்னை பற்றி நீங்க எச்சரிக்கையா இருந்துங்க, நான் உங்க மேல இறக்கமா இருக்கிறேன். அது ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பொருள் புரியும். அதாவது அல்லாஹ்வுடைய இருப்பை தாங்க முடியாமல் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க உங்க ஆன்மாவை ஊட்டப்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கான வழிகளை நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஷஹாதத் முதல்ல மற்றும் பல விதமான நன்னறியான காரியங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்முடைய ஆன்மாவை வளப்படுத்திக் கொள்ளவும் ஊட்டப்படுத்திக் கொள்ளவும் அது இன்றியமையாத ஒன்றாக ஆகிவிடுகின்றது. அது இல்லாட்டா நம்ம ஆன்மா செத்து போன ஆன்மாவாக, சுருங்கி போன ஆன்மாவாக, ஒண்ணுமே இல்லாம, அப்ப அது கடவுள் கிட்ட நம்மளால நிக்க முடியாது. நம்ம தள்ளி எங்க போவோம்னா நரகத்துக்கு தான் போவோம். அந்த இடம் நரகமா தான் இருக்குமே தவிர கடவுள் இல்லாத இடம் அது நரகம். அவ்வளவுதான், சிம்பிளா அது சொல்றதுக்கு வேற உண்மை இல்லை. கடவுளினுடைய இருப்பு இல்லாத தொலைவில் இருக்கக்கூடிய இந்த அர்த்தம் சொல்றது, அது தொலைவில் இருக்க அகற்றப்பட அது விரும்புகிற கூட இந்த இடத்துல கூட நம்ம பாக்குறோம். அப்படி அந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு பேசுவோம். ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் தன் முன் கொண்டு வரப்படுவதை காண்கின்ற அந்நாள் வரும். அப்போது தீய காரியங்களை பொறுத்தவரை அது தொலைவில், மிக தொலைவில் அகற்றப்பட்டு விட அது விரும்பும் அப்படின்னு அது அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய நல்ல காரியங்கள் மட்டும் இருந்தாலே அதுதான் அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். தீய காரியங்கள் வேண்டாம், அப்படி அது செஞ்சத இருந்ததுனால நம்மளுடைய ஆன்மா நஷ்டப்பட்டு போய் நிக்குது, இழந்து போய் இழக்கப்பட்டு, ஆன்மா இழக்கப்பட்டு லூசஸ், ஆன்மா தன்னுடைய சக்தியை இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி அந்த வசனத்துல பார்க்கணும். 3வது அத்தியாயம் 30வது வசனத்துல இன்னும் தெளிவாக நம்ம சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அதை மற்றவர்களும் பேசுங்கள், தெளிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வசனத்துல உங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்று அதற்கு தான் சொல்றார். அவரிடத்துல நம்ம பயபக்தியோடு இருப்பதற்கு முனைய வேண்டும், பாடுபட வேண்டும், அதற்கான வழிகள், உபாயங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்கான வழிகளை எல்லாம் நமக்கு தெளிவா குரான்ல ரெடிமேடா வச்சிருக்காரு. எந்த ஒளிவு மறைவும் இல்லாத வெளிப்படையான தீமு சலாத்து, ஆத்து, ஜக்காத்து, தொழுகை, அதை இந்த ஹஜ்ஜை பற்றி நம்ம படிக்கும் போது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். 27வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ஜு, ஜக்காத்து. ஜக்காத்து அது ஜக்காத்தை கொடுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, அவங்க மேல என்னுடைய கருணை அளவின்றி இருக்கும். மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த கருணை இருந்தாலும் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அதை குறிப்பிட்டு வைப்பேன், அதனை அவங்களுக்கு ஸ்பெஷலா நான் வச்சு இருப்பேன் அதுன்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறது? மற்றவர்களுக்கு இருக்கக்கூடியது சாதாரணமாக அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்குமே தவிர ஸ்பெஷலா இருக்காது. ஆனா ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அது ஸ்பெஷல். அது ஸ்பெஷல்ல நமக்கு எல்லாமே தெரியும். ஸ்பெஷல் என்றால் என்ன, சாதா என்றால் என்ன என்பது நமக்கு நல்லா தெரியும். அது இன்னும் அதிகமான அந்த ஒரு நன்மை தரக்கூடியதாக, பலன் தரக்கூடியதாக இருக்குது. அதுதான் இங்க சொல்றாரு அல்லாஹ். அவருக்கு நான் நாடுகின்ற எவர் மீதும் 756 7ஆம் அத்தியாயம் 156, நான் நாடுகின்ற எவர் மீதும் என்னுடைய தண்டனை ஏற்படும், ஆனால் என்னுடைய கருணை அனைத்து பொருள்களையும் சூழ்ந்து கொண்டுள்ளது. அது தண்டனை நான் நாடுகின்ற சிலரை தண்டிக்கிறேன், ஆனா என்னுடைய கருணையை
எல்லா பொருளையும் சூழ்ந்து வைத்திருக்கிறேன். அது இன்னும் சொல்ல போனா நரகத்தை சூழ்ந்து கூட இருக்குதுங்கிறத நம்ம சொல்ல முடியும். மற்றவர்களும் அதை பற்றி கருத்து சொல்லுங்க. இருப்பினும் அதனை நான் இவர்களுக்கென குறிப்பிட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாரு. நன்னறியான வாழ்வு நடத்துபவர்கள், கடமையான ஜக்காத்து தர்மத்தை கொடுப்பவர்கள், நம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள், மேலும் தங்களுடைய தோராவிலும் சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கின்றவரான வேதம் வழங்கப்படாத சமுதாயத்தின் இந்த நபி முகம்மது எனும் இந்த தூதரை பின்பற்றுகின்றவர்கள். இந்த 4 வகையினரையும் அல்லாஹ் சொல்லி குறிப்பிட்டு வைப்பேன். அவர்களுக்கு ஜக்காத், அவர்களுக்கு தன்னுடைய கருணையை குறிப்பிட்டு வைப்பேன் என்று சொல்றாரு. இன்னும் ஸ்பெஷலா, அதாவது அவங்களுக்கு எந்த தீங்கும் அண்டாமல் அவர்களுக்கு நலம் தரக்கூடிய பல அம்சங்களை கொடுத்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு வைத்து அவர்களை சிறப்பாக வைத்து அவங்க அல்லாவுடைய கருணை ஒன்று ஒருத்தருக்கு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மேல என்ன வேணும்? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக அது இருக்கும். அதனால சொல்றாரு, அதை நீங்க பயபக்தியோடு அல்லாவோட உங்களுடைய இரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நேரத்தின் அதிர்வானது படுபயங்கரமான ஒன்றாகும். எப்படி இன்னும் சொல்ல போனா, இப்ப ஒரு குழந்தை இருக்கு, அம்மா இருக்காங்க. இப்ப ஏதாவது ஆபத்தான ஒரு விஷயம் நடக்குது, அங்கே நாய் நிக்குது, இல்லது ஏதாவது ஒண்ணு மாடு முட்டை போகுது அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யணும்னா அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு நிக்கணும். அப்பதான் அந்த பயம் தீரும். அது போய் பிடிச்சிக்கும்ல, அம்மா போய் கட்டி பிடிச்சிக்கும். அந்த குரங்கு நம்மளை கடிச்சிருமோ, நாய் கடிச்சிருமோ, மாடு போய் முட்டிருமோ, அப்படி அந்த பயத்தை அந்த அம்மா கிட்ட போய் நெருக்கமா போய் நின்றா தான் அது அதனுடைய பயம் தெரியும். அது போல அந்த நேரத்தின் அதிர்வானது பயங்கரமான ஒன்றாகும். அதனால என்கிட்ட நெருங்கிடுங்க, என்கிட்ட பயபக்தியோடு இருங்க. உங்களுடைய ஆன்மாவை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய, ஊட்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நிறைவேற்றுங்கள். அதன் மூலம் உங்களுடைய ஆன்மா வளப்பட்டு என்கிட்ட நல்லா நெருக்கமா இருக்க முடியும். என்னுடைய எனர்ஜி, அதாவது அல்லாவுடைய கட்டற்ற அந்த எனர்ஜியை தாங்க முடியும், அவர்கிட்ட நிக்க முடியும். அதன் மூலமா நமக்கு சூழ இருக்கிற அந்த படுபயங்கரமான அந்த நிகழ்வுகளை, நேரத்தின் அதிர்வானது ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகளை சமாளிக்க அதை நம்ம அண்டாம தடுத்து கொள்ள முடியும். அது ஏன் அது கூட ஏன் நேரம் என்பதையும் நேரத்தின் அதிர்வு என்பதையும் ஏன் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஈஸியா நீங்க பார்க்கணும். அல்லாஹ் சாத்தானுடைய சாம்ராஜ்யமாக அதை உருவாக்கி கொடுத்திருக்க. சாத்தானுக்கு அவனுடைய திறமையை காட்டுவதற்கு, அவனுடைய இயலாமையை காட்டுவதற்கு, திறமை எங்க திறமை அவனுடைய இயலாமை இருக்குதுங்க, அவனுடைய இயலாமையை காட்டுவதற்கு இந்த பூமியில அவனுடைய ஆட்சியை செலுத்த முடியாது, எல்லாமே கோளாறாக முடிந்துவிடும் என்பதை காட்டுவதற்காக இந்த பிரபஞ்சத்தை படைத்து அங்கு ஒப்படைக்கிறார். அங்கே அழு சிறிய துளியாக இருக்கக்கூடிய பூமியை கொடுத்து ஒப்படைக்கிறாரு. அதை அவன் செய்யும் போது அது நம்மளுடைய ஆன்மா சரியாகுதா இல்ல நஷ்டப்படுதா, முன்னிலை செல்லுதா பின்னால செல்லுதா என்பதை நாம அது அந்த களமாக அது இருக்குது. அதன் நிலையில கடைசி அதுக்கான முடிவையும் இருக்கு. அதுக்கான அவகாசம் தரப்பட்டு அந்த பூமி அழிக்கப்பட போகிறது, பூமியை சூழ இருக்கிற பிரபஞ்சமும் அழிக்கப்பட போடுகின்றது. அது நடந்தே தீர வேண்டிய ஒரு நிகழ்வு. இந்த நடந்தே தீர வேண்டிய நிகழ்வாக இருப்பதனால் அந்த நேரத்தின் அதிர்வானது, அந்த அவர் வேலைன்னா முடிய போகுது, அந்த வேலை நடக்க போகுது, அதுக்கு அவகாசம் முடிய போகுது. அந்த நேரத்துல அதிர்வு ஏற்படும், பல விதமான சிரமங்கள், அந்த கஷ்டங்கள் ஏற்படும். அது நம்ம நிறைய வசனங்கள் நம்ம படித்திருக்கிறோம். இருந்தாலும் 75ஆம் அத்தியாயத்தின் 7வது வசனத்துல படிக்கலாம். பார்வை கூர்மையானவுடன், அதான் அந்த 6ல இருந்து படிக்கலாம். உயிர் தெழுப்பப்படுகின்ற நாளை அவன் சந்தேகிக்கின்றான். பார்வை கூர்மையானவுடன், மேலும் சந்திரன் கிரகணமானவுடன், மேலும் சூரியனும் சந்திரனும் ஒன்றுடன் மற்றொன்று மோதியவுடன், அதாவது அது நம்ம கண்ணு முன்னால இருக்கிறதுனால அது மட்டும்தான் நமக்கு தெரியும் மோதுறது. ஆனா எல்லாமே மோதும், ஒன்னோட ஒண்ணு. நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் அப்படிங்கிறது இன்னொரு வருஷத்துல கூட பார்க்கலாம். அந்நாளில் மானிடன் கூறுவான், எங்கே தப்பிப்பது? நிச்சயமாக தப்பித்தல் எதுவும் இல்லை. அந்நாளில் உம்முடைய இரட்சகரிடம் வந்தான் இறுதி விதி உள்ளது. அது அடுத்த வருஷத்துல கூட பார்க்கலாம். அந்நாளில் மானிடனானவன் தன்னை முற்படுத்திக் கொள்ள அவன் செய்த ஒவ்வொன்றை பற்றியும்
மேலும் தன்னை பிற்படுத்திக் கொள்ள அவன் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் தெரியப்படுத்தப்படுவான். மாநில ஆனவன் தனக்கே நீதிபதியாக இருப்பான். மன்னிப்பு கோரல் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அந்த மறு உலக நிகழ்வுகள்ல ஏற்படக்கூடிய அந்த சம்பவங்கள் அதிர்ச்சி தரக்கூடியதாக, பயங்கரமான அதிர்வா ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும், சூரியனும் சந்திரனும் ஒன்று மோதும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல கூட அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த நேரத்தின் அதிர்வானது ஏன் நடக்குது என்றால், அந்த அவகாசம் முடியுது, சாத்தானுக்கு தரப்படுகின்ற அவகாசம் முடிந்ததுனால அல்லாஹ் அதை அந்த விஷயத்தை அதை முடிக்கிறதுக்கான சம்பவமாக அது நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து நம்ம 2ஆம் வசனம் படிக்கலாம். மற்றவர்களும் பேசுங்க, கேட்கணும்னா என்ன கேளுங்க. அதனை நீங்கள் காணும் நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒரு தாய் கூட தன் சிசுவை தள்ளிவிட்டு விடுவாள். மேலும் ஒரு கர்ப்பிணியான பெண் தன் கருவை சிதைத்துக் கொள்வாள். மக்களை அவர்கள் போதையில் இல்லாதிருந்த போதிலும் அவர்கள் போதையில் இருப்பவர்கள் போல தள்ளாடியவர்களாக நீர் காண்பீர். இதன் காரணமாவது கடவுளின் தண்டனை மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக உள்ளது. அதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல அது நேரத்தின் அதிர்வானது அப்படி பயங்கரமாக இருக்கும். அது இன்னும் அச்சமூட்டக்கூடியதாக அந்த இருக்கும், கடவுளுடைய தண்டனையாக இருக்கும் என்று சொல்றாரு. இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு சிம்பிளா நம்ம அந்த சாம்பிளை தான் சொல்றது. நமக்கு அன்றாட அறிமுகமான நம்ம பார்க்கக்கூடிய பாலிட்டு கொண்டிருக்கக்கூடிய தாயானவள் தன் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டாள். அவள் அணைத்து கொண்டே இருப்பாள். அந்த குழந்தையும் அவளுடைய தாயை அணைத்து கொண்டு இருக்கும். அதுதான் நிகழ்வு, நம்ம பார்க்கிற நிகழ்வு. ஆனா அதுக்கு மாற்றமா அந்த நாள் நடக்கும். தூக்கி போட்டுருவான் அந்த தாய், பிள்ளையை தூக்கி எங்கேயாவது தள்ளி விட்டுருவான். மேலும் அந்த கர்ப்பிணி அவள் தன் சிசுவை இறைத்துக் கொள்வாள். அந்த அளவுக்கு அந்த நேரத்தின் அதிர்வின் பயங்கரங்கள் இருக்கும். இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அதை அது ஒரு நரைத்த தலையுடையவளாக, குழந்தைகளையும் நரைத்த தலையுடையவளாக இருப்பதை காணக்கூடிய நாளா அது இருக்குங்கிறத இன்னொரு வசனத்துல கூட பார்க்கலாம், படிப்போம். அடுத்து போதையில் இல்லாத போதிலும் போதையில் இருப்பதை போல தள்ளாடியவர்களாக நீர் காண்பீர். அதுவும் நம்ம வெளிப்படையாக காண்கின்ற அன்றாடம் மக்கள் பலரும் சாலையில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி தள்ளாடியவர்களாக இருக்கிறது மட்டும் இல்லாம தள்ளாடி மயக்கத்தில விழுந்து ஓரங்களில், படிக்கட்டுகளில், கடை வாசல்களில் படுத்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மயக்கம் அவ்வளவு தூரம் பயங்கரமா, அது ஒரு தள்ளாட்டம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக அந்த போதை இருக்கும். ஆனால் அந்த நிகழ்வு அன்றைக்கு அது எதுதான் போதையெல்லாம் இருக்காது. எதுவுமே போதையெல்லாம் இல்லாம இருந்தாலும் அப்படித்தான் மயங்கி கிடப்பாங்க, நடப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக அது இருக்கும். மக்களை போதையில் இல்லாத போதிலும் போதையில் இருப்பவர்கள் போல தள்ளாடியவர்களாக நீர் காண்பீர். இந்த மாதிரி எல்லாமே எளிமையான, நம்ம முதல்ல நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேனே, அதை கூட சொல்லும் போதே எனக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமா ஏற்பார்களா மக்கள் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரியான ஒரு உதாரணங்கள் தான் எல்லாம் சொல்றாரு. சிம்பிளா நம்ம பாக்குற அன்றாட மக்கள் நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு. அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில நான் சொன்ன உதாரணமும் நீங்க யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனா அல்லாஹ்வுடைய உதாரணங்களை நம்ம அது எப்படி சொல்வது, கிராண்டியரா இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான உதாரணங்கள் தான் அல்லாஹ் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், பெரிய உதாரணங்களாக இருக்கும், சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக இது இருக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். மனிதர்களில் அறிவின்றி கடவுளை பற்றி தர்க்கித்தவர்கள் இருக்கின்றனர். மேலும் கலகக்காரனான ஒவ்வொரு சாத்தானையும் பின்பற்றுகின்றனர். மனிதர்கள் எல்லாருக்குமே சொல்றாரு, அவங்க கடவுளை பற்றி அறிவின்றி கண்டது கழியது, எதையாவது மனசுல தோன்றியது, முன்னோர்கள் பேசியது, அதை சொன்னது, அவள் சொன்னது, இவன் சொன்னது,
அதாவது அவர்களுக்கு அறிவு என்பது இந்த குரான் மட்டும்தான். குரானில் இருக்கக்கூடிய வாசகங்கள் தான் அறிவு. அல்லது நிலைநாட்டப்பட்ட அறிவு என்று ஒன்று சொல்றாரு. அது வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்கு, எப்பவுமே இருக்கும். அதுல வந்து மாற்றங்கள் ஏதும் செய்யப்பட முடியாது. அவைதான் நிலைநாட்டப்பட்ட அறிவு, நிலைநாட்டப்பட்ட ஒரு அறிவாக அது இருக்கும். அதனுடைய துளியாக இருந்தால் அதை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி 6ஆம் அத்தியாயத்தின் 148வது வசனம் நினைக்கிறேன், படிக்கிறேன். அதான் இருக்கும். அதான் அதுலதான் இருக்கு. 6ஆம் அத்தியாயம் 148ல போலித்தேவ வழிபாடு செய்கின்றவர்கள் கூறுகின்றனர், கடவுள் நாடு இருந்தால் நாங்கள் போலித்தேவ வழிபாட்டை செயல்படுத்தி கொண்டிருக்க மாட்டோம், அன்று எங்கள் பெற்றோர்களும் செய்திருக்க மாட்டார்கள், அன்று எந்த ஒன்றையும் நாங்கள் தடை செய்திருக்கவும் மாட்டோம். இதெல்லாம் சொல்றாங்க. எப்படின்னா எல்லாம் வந்து கடவுள் நாடு இருந்தால் அவர் தடுத்திருக்க முடியுங்களா? எங்களை தப்பு செய்வதை அவர் தடுத்திருக்கலாம்ல, ஆனா அது தடுக்கல இல்லை. அதனால அது நாங்க கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர்களுக்கு முன்னர் நம்ப மறுத்தவர்களும் இவ்விதமாகவே செய்தனர். அவங்களும் இதே போலதான். அதே வழி வழியா நம்ப மறுப்பவர்கள் அனைவரும் அந்த நம்ப மரத்திலேயே உங்களுடைய தொழிலாக கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்கிறவர்கள்லாம். முந்தைய நம்ப மறுப்பவர்களை விட இந்த காலத்து நம்ப மறுப்பவர்கள் ரொம்ப மேலானவர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அவங்களும் அதே மாதிரிதான் செஞ்சாங்க. நம்முடைய தண்டனையை அவர்கள் உள்ளாகிடும் வரை, தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிடும் வரை அது நடந்துகிட்டே இருக்கு. அது நம்ப மறுப்பவர்கள் அந்த நம்ப மறுப்பிலே நிலைத்து நீடித்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அதான் அந்த சத்தியம் வந்த பிறகும் கூட அந்த நிலை மாறவில்லை என்பதை பார்க்கிறோம். சொல்றாரெல்லாம் கூறுவீராக, நீங்கள் எங்களுக்கு காட்ட முடிந்த நிரூபிக்கப்பட்ட அறிவு எதையேனும் நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா? அல்லாஹ் வந்து முகமது சொல்றாரு மக்கள்கிட்ட. இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கு கோழிக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சொல்லாங்க, அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க ஏன் அந்த மாதிரி செய்ய போறோம்? அதாவது அல்லாஹ் மேல அவங்க சாட்டுறாங்க விஷயங்களை. எல்லாம் நாடி இருந்தா நாங்க ஏன் கோழிக்கு வழிபாடு செய்ய போறோம்? நல்லது தானே செய்ய போறோம். எங்க பெற்றோர்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்களே, நாங்க எதையும் தடை செஞ்சிருக்க மாட்டோமே. இதை தடைகள் எல்லாம் நாங்க உருவாக்கு எல்லாமே அல்ல நாட போய் தான் நாங்க செய்யறோம். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு தப்பை செஞ்சுட்டு, நான் கொலையை செஞ்சுட்டு எல்லாம் நாட போய் தான் கொலை செஞ்சேன், அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது வந்து எவ்வளவு அல்லாஹ் மேல பாரஞ்சாட்டி தங்களுடைய தவறை நியாயப்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும். அது வந்து சொல்றதுக்கு அல்லாஹ் வந்து நிரூபிக்கப்பட்ட அறிவு எதையும் அதுக்கு இருக்குதா? அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்ட அறிவு எதையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க சொல்றாரு. யாருக்கிட்டையாவது இருக்குதா? அது மாதிரி இல்லை. நீங்கள் யூகத்தை தவிர எந்த ஒன்றையும் பின்பற்றவில்லை, நீங்கள் அனுமானம் மட்டுமே செய்கின்றீர்கள். அதை நேற்று கூட பார்த்தோம். அனுமானமானது எந்த வகையிலும் சத்தியத்திற்கு மாற்றாக ஆக முடியாது. இன்னல் ஜன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷையா, இன்னல் ஜன்ன லா யுக்னி மினல் ஷக் ஐயி மினல் ஹக்கி ஷையா அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வரும் அரபில. சத்தியத்திற்கு மாற்றாக, அதுக்கு பதிலீடாக பொய்மை, இந்த மாதிரியான அனுமானங்கள், யூகங்கள் எப்பவுமே அது நிகராகவோ அதுக்கு மாற்றாகவோ அதுக்கு அந்த இடத்துல தூக்கி இதை வைக்கவோ முடியாது. சத்தியத்தின் தன்மை சத்தியமானது, அது வந்து மேலோங்கக்கூடியது, அது பளிச்சுன்னு இருக்கும். அதுல எல்லாம் வந்து எந்த களங்கமோ ஒளிமறைவோ இருக்காது. வெளிப்படையானதாக, நேர்முறையானதாக, நேரடியானதாக இருக்கும். அது நமக்கு வெளிப்படையா தெரியும். மனசும் நமக்கு தெரியும். நான் சொல்றது பொய் அப்படின்னு ஒருத்தனுக்கு அவனுக்கே தெரியும். அவன் சொல்றது உண்மையா இருந்தா அதுதான் உண்மையின் பக்கம் அவனால நிக்க முடியும், சரியானவனாக இருக்க முடியும். ஆனால் பொய்மையில் இருக்கக்கூடியவர்கள் மாறி மாறி அங்கே இங்கேயும் அலைபாய்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களால ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவே முடியாது. இன்ஷால்லா அதனால நம்ம உதாரணங்கள் வாயிலாக பார்க்க முடியும். இன்ஷால்லா தொடர்ந்து உதாரணங்கள் நம்ம அது பார்க்கணும். இன்ஷால்லா பார்க்கணும். இன்ஷால்லா தொடர்ந்து நான் இந்த வசனத்துல படிக்கிறது என்னன்னா 54 ஆகுது. இன்ஷால்லா நம்ம வந்து 3வது வசனம் படிச்சிருக்கிறோம். அறிவின்றி கடவுளை பற்றி தர்க்கிப்பவர்கள் இருக்கின்றனர் என்று சொல்றது. அவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை.
அறிவு என்பது குர்ஆன் நமக்கு தரக்கூடிய அந்த அறிவு தான் அது பூரணமானதாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு கடவுளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கு. 17 அத்தியாயம் 36 சொல்றல அது மாதிரி இந்த குர்ஆனை கொண்டு கடவுளை பற்றி உங்களுடைய இரட்சகரை பற்றி உபதேசித்தால் அவர்கள் வெறுப்பினால் பிறண்டோடி ஓடுகின்றார்கள். 17:46 நினைக்கிறேன், சாரி. அந்த மாதிரி அந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது அவர்களால் அதை தாங்க முடியாது. அதனால அறிவின்றி அது தாண்டி தான் அவங்களால கடவுளை பற்றிய தர்க்கங்களை வைக்கின்றார்களே தவிர குர்ஆனை வைத்து அவர்களால் அதை செய்ய முடியாது. மேலும் கலகக்காரனான ஒவ்வொரு சாத்தானையும் பின்பற்றுகின்றனர். அடுத்த அமர்வுல அது குறித்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. سلام.